பச்சை பயிறு கிரேவி நல்லா திக்காக சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு. இதுக்கு ஃபஸ்ட்டு பச்சை பயிரை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அது நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா ஒரு குக்கரில் மாற்றி 2 விசில் விட்டுக்கோங்க. அதுவே நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வெந்து வந்துடும். அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வேக வச்ச பச்சை பயிரையும் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சின்னதாக ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட 4 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதை சேர்த்து நல்லா கொதிச்சு வரணும். நல்லா திக்கான கிரேவியாக வரணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி விட்டு இறக்குனா சூப்பரான கிரேவி ரெடி.